5 ஷில்லிங் கொடுப்பவர் மாத்திரமே அங்கத்தினராகலாம். பண வசதி உள்ளவர்கள் தங்களால் இயன்ற வரையில் தாராளமாக கொடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மாதம் 2 பவுண்ட் தருவதாக அப்துல்லா சைத் முதலில் கையெழுத்திட்டார். மற்றும் 2 நண்பர்களும் அதே போல் கையெழுத்திட்டனர். நானும் என் சந்தா விஷயத்தில் தாராளமாக கொடுக்க நினைத்து மாதத்திற்கு 1 பவுண்ட் என்று எழுதினேன். என்னை பொறுத்தவரை இது சின்ன தொகை அல்ல. நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவதெனில் இத்தொகை என் சக்திக்கு மிஞ்சியதென்று நான் எண்ணினேன். கடவுளும் எனக்கு உதவி செய்தார். மாதம் 1 பவுண்ட் சந்தா செலுத்தும் உறுப்பினர்கள் பலர் சேர்ந்தனர். மாதம் 10 ஷில்லிங் தருவதாக முன் வந்தவர்களின் தொகையோ இன்னும் அதிகம். இவையெல்லாம் போக நன்கொடையாக கொடுக்கப்பட்டதையும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டோம். கேட்ட மாத்திரத்திலேயே யாரும் சந்தாவை செலுத்தி விடுவதில்லை என்பது அனுபவத்தில் தெரியலாயிற்று. டர்பனுக்கு வெளியில் இருந்த உறுப்பினர்களிடம் அடிக்கடி போய் கேட்பது என்பதும் முடியாதது. ஒரு சமயம் இருக்கும் உற்சாகம் இன்னும் ஒரு சமயம் இருப்பதில்லை. டர்பனில் இருந்த உறுப்பினர்களிடம் கூட பன்முறை விடாமல் கேட்டு தொந்தரவு செய்துதான் சந்தா வசூலிக்க வேண்டியதிருந்தது. நானே காரியதரிசியாகியால் சந்தா வசூலிக்கும் வேலை என்னுடையதாயிற்று. என் குமாஸ்தா நாளெல்லாம் சந்தா வசூலிக்கும் வேலையிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அவரும் அலுத்து போனார். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் மாத சந்தா என்பதற்கு பதிலாக அதை வருட சந்தாவாக்கி அந்த சந்தாவை கண்டிப்பாக முன்பணமாக செலுத்திவிடச் செய்துவிட வேண்டும் என்று கருதினேன். ஆகவே காங்கிரசின் கூட்டத்தை கூட்டினேன். மாத சந்தா என்பதற்கு பதிலாக அதை வருட சந்தாவாக செய்து விடுவது என்பதையும் குறைந்தபட்ச சந்தா 3 பவுண்ட் என்று நிர்ணயிப்பதையும் எல்லோரும் வரவேற்றனர். இவ்விதம் வசூல் வேலை அதிக எளிதாயிற்று. கடன் வாங்கி அந்த பணத்தை கொண்டு பொது வேலையை செய்யக்கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே அறிந்து கொண்டிருந்தேன். மக்களின் வாக்குறுதியை எல்லாவற்றிலும் நம்பலாம், ஆனால் பண விஷயத்தில் மாத்திரம் நம்பக்கூடாது. கொடுப்பதாக தாங்கள் ஒப்புக்கொண்ட பணத்தை சீக்கிரத்தில் கொடுக்கக்கூடியவர்களை நான் பார்த்ததே இல்லை. நேட்டால் இந்தியர்களும் இதற்கு விலக்கானவர்கள் அல்ல. எனவே பணம் இருந்தால் ஒழிய எந்த வேலையையும் செய்வதில்லை. ஆகையால் நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் கடன் பட்டதே இல்லை.